வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம யூனிட் 1ல நியூமெரிக்கல் ப்ராப்ளத்தில் இன்னைக்கு 10th கொஸ்டின் பார்க்க போறோம். A point charge of 10 mu c is placed at a distance of 20 cm from another identical point charge of 10 mu c. A point charge of minus 2 mu c is moved from point A to B as shown in the figure. Calculate the change in potential energy of the system. Interpret your result. ஸோ என்ன கொஸ்டின் தமிழில் கொடுத்துருக்காங்கன்னா 10 மியூசி மின்னோட்டம் உடைய புள்ளி மின்துகள் ஒன்று இன்னொரு 10 மியூசி மதிப்புடைய புள்ளி மின்துகளிலிருந்து 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ளது. -2 மியூசி மதிப்புடைய புள்ளி மின்துகள் ஒன்று புள்ளி ஏலிருந்து பிக்கு நகர்த்தப்படுகிறது எனில் அமைப்பின் மின்னழுத்த ஆற்றலில் ஏற்படும் மாறுபாட்டை கணக்கிடுக. விடையின் உட்பொருளை விளக்குக. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு 2 சார்ஜஸ் 10 மியூசி அப்படின்ற 2 சார்ஜஸ் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2 மின்னோட்டம் 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு மின்னோட்டமானது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து நாங்கள் நகர்த்துறோம். ஸோ ஏ பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த மின்னோட்டத்தை பி பாயிண்ட்டுக்கு நகர்த்தும் பொழுது இங்கே வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் நடத்துகிறோம்னா 5 சென்டிமீட்டர் தூரத்துக்கு நகர்த்தும் பொழுது ஏற்கனவே ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய அதனுடைய மின்னழுத்த வேறுபாடு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி ஏ பாயிண்ட்லேருந்து பி புள்ளிக்கு நகர்த்த தேவைப்படக்கூடிய அந்த மின்னழுத்த ஆற்றல், ஸோ மின்னழுத்த ஆற்றல் தட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு ஏற்கனவே இங்கே இருக்கும்போது என்ன மின்னழுத்த ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தது, இப்போ இந்த பி பாயிண்ட்டுக்கு ஏலேருந்து பி பாயிண்ட்டுக்கு நகர்த்தின பின்னாடி அதனுடைய மின்னழுத்த ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க. சேஞ்சின் ஸோ மாறுபாட்டை வந்து நம்ம கணக்கிட சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கொஸ்டின்குள்ளார போகலாம். ஸோ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 10 மியூசி அப்படின்றத வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் Q1, இந்த 10 மியூசி என்றதையும் Q2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஃபர்ஸ்ட் வந்து ஏ பாயிண்ட்ல தான் இருந்திருக்கும், அது வந்து Q அப்படின்ற ஒரு சார்ஜை நம்ம எடுத்துக்கிறோம். -2 மியூசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா Q1 Q2 / 4πε0 R அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த சார்ஜ் ப்ளஸ் Q1 அண்ட் Q2 அப்படின்றத 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து Qன்னு நம்ம எடுத்துக்கும் போது அதனுடைய இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மின்னழுத்த ஆற்றல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து μI = ஸோ U1 + U2. ஸோ அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து U1 தட் இஸ் Q1க்கும் Qக்கும் அடுத்து Q2க்கும் Qக்கும் உள்ள அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் டோட்டல் இனிஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ U1 அப்படின்னும் போது Q1 Q / 4πε0 இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா R அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ தட் இஸ் R, that is R1, that is R2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், Q1 Q / 4πε0 R1 + Q2 Q / 4πε0 R2. ஸோ நமக்கு Q1 அண்ட் Q1 10 இங்கே 10 மியூசி இங்கே என்ன இருக்குது, நமக்கு 10 மியூசி தான் இருக்குது. ஸோ தட் இஸ் Q1 = Q2 எடுத்துக்கலாம். ஸோ காமனாக வந்து Q1 Q 4πε0 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ தட் இங்கே தான் வந்து Q1 or Q2 இன்ட்டு என்ன ரிமைனிங் என்ன இருக்குது 1/R1 + 1/R2 இருக்குது நமக்கு. ஸோ 1/4πε0 Q × Q1 இன்ட்டு 1/R1 + 1/R2 நம்ம எழுதுகிறோம். ஸோ 1/4πε0 அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். தட் இஸ் 9 × 10⁹ அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த ஆன்சர் நம்ம எழுதிக்கிறோம். Q வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் இந்த இடத்துல வந்து Q1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 10 × 10⁻⁶. Q1 or Q2 வந்து 10 × 10⁻⁶. அண்ட் Q வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நமக்கு -2. ஆக்சுவலாக இங்கே ஏ பாயிண்ட் இருக்கும் பொழுது அதே சார்ஜ் தான் -2 × 10⁻⁶ இன்ட்டு 1/R1 வேல்யூ நமக்கு 5 சென்டிமீட்டர் அப்படியே எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 1/R2 வந்து நமக்கு 15 சென்டிமீட்டர்
ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டராக மாற்றும்போது என்ன வரும், காமனாக வந்து வெளியில் 10⁻²ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 × 10⁻² மீட்டர்னு வரும். 15 × 10⁻² வரும். ஸோ காமனாக நம்ம என்ன பண்ணுறோம், 1/10⁻² காமனாக வெளியில் எடுத்துடுறோம். ஸோ ரிமைனிங் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மைனஸை முன்னாடி போட்டுட்டோம். 9 × 2 18 எழுதலாம். ஆர் 10 × 2 20 × 10⁻6 இங்கே 10⁻6 என்ன வரும், 10⁻12 வரும். இன்ட்டு எல்சிஎம் 15 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3 டைம்ஸ் வரும், 3 + 1 வரும், 1/10⁻²ன்னு வரும் நமக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது -9 × 10⁻9 × 20 × 10⁻10 அப்படின்னு வருது. ஏன் -10 அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10⁻² இருக்குது, மேலே போகும்போது +2 வரும், இங்கே இருக்கிற -12 இருக்குது, இந்த +2 மேலே வரும்போது 10⁻10ன்னு வரும். இன்ட்டு 4/15. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணலாமா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 3 5 டைம்ஸ் வரும், இது வந்து 4 டைம்ஸ் வரும், இது 1 3 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ் வரும். தட் இஸ் 3 4s are 12, 12 × 4 48 வரும் நமக்கு. 48 × 10⁻−1 வரும். ஸோ தட் இஸ் 10⁻10, இங்கே வந்து 10⁻9க்கு -1. therefore இந்த 10⁻−1 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா -4.8 வோல்ட்னு வரும். திஸ் இஸ் அ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நாம சொல்கிறோம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சார்ஜ், இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட், இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகுதுன்னா பி பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து ஏ பாயிண்ட், திஸ் பி பாயிண்ட், சென்டரில் 0 தட் இஸ் ஓ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல வந்து ஏ இருந்தது, ஏலேருந்து அந்த பி பாயிண்ட்டுக்கு வந்து அந்த சார்ஜ் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஆர் வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ இந்த R1 வேல்யூ, இந்த R2 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய R1 வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே R1 எடுத்துட்டோம், இது வந்து R1 டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ R1 டேஷ் அப்படின்னும் போது இந்த R1 டேஷ் ஸ்கொயர் இந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்னா நம்ம பிதாகரஸ் தேரம் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், AO ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர் போடும். ஸோ AO ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன இருக்குது, 5 சென்டிமீட்டர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர் 5 சென்டிமீட்டர், தட் இஸ் 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ R1 டேஷ் ஸ்கொயர், இது ஆக்சுவலாக R1 டேஷ் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ R1 டேஷ் ஸ்கொயர், ஓகே, R1 டேஷ். இப்போ என்ன வரும் நமக்கு, 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், தட் இஸ் 25 × 25 வரும். therefore R1 dash is equal to √50. √50 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 எப்படி எழுதலாம், 25 × 2 எழுதலாம். ஸோ இந்த 25க்கு ரூட் எடுத்தால் நமக்கு வந்து என்ன வரும், 5ன்னு வரும். √2 அப்படியே ரூட்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் R1 டேஷ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நமக்கு 5√2 கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி R2 ஸ்கொயர், ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம், CO ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு CO ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது நமக்கு 5 சென்டிமீட்டர் அண்ட் OB ஸ்கொயர் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 15 ஸ்கொயர் பண்ணும்போது 125 வரும். ஸோ R2 டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 250. 250 எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 × 10 எழுதலாம். 25க்கு ரூட் எடுத்தால் 5√10 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 5√10 அப்படின்றது R2 ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா U1 டேஷ் ப்ளஸ் U2 டேஷ் அப்படி நம்ம எழுதுகிறோம். ஸோ Q1 Q டிவைடட் பை 4πε0 R1 டேஷ் ப்ளஸ் Q2 டிவைட் பை 4πε0 R2 into Q. இங்கே வந்து Q1 அண்ட் Q2 ஆல்சோ சேம் சார்ஜஸ் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். Q1 Q divided by 4πε0 into 1/R1 dash plus 1/R2 dash formula. ஸோ நமக்கு வந்து Q1 Q divided by 4πε0 வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு 1/R1 dash plus 1/R2 dash இருக்கும். ஸோ நமக்கு வந்து நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். 1/4πε0 வேல்யூ வந்து 9 × 10⁻9, Q1 வேல்யூ 10 × 10⁻6, Q வேல்யூ வந்து -2 × 10⁻6 into 1/R1 dash. R1 dash தான் கால்குலேட் பண்ணலாமா, that is R1 dash வேல்யூ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா that is 5 × √2, 5 ×
root 2 அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். That is a r1 dash value வந்து நமக்கு என்னது 5 into root 2. அதே மாதிரி r2 வேல்யூ நமக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். That is a 5 into root 10 அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 9 into 10 power 9 into 10 into 10 power minus 6 into minus 2 into 10 power minus 6 divided by இந்த 10 power minus 2 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 root 2 5 root 10 இது காமனாக 1 by 10 power minus 2 அப்படின்றது சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டர் மாற்றுறதுக்காக 10 power minus 2 நம்ம போட்டிருக்கோம். ஸோ அண்ட் தென் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது? That is the final potential energy is equal to minus 9 into 10 power 9 into 20 into 10 power minus 10 அப்படின்னு நமக்கு வருது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் 2 கீழே இருக்கு, மேலே வந்து minus 6 minus 2 வரும். இந்த ப்ளஸ் minus 2 மேலே போனால் ப்ளஸ் 2 ஆகிடும். இந்த 1 by 5 root 2 plus 1 by 5 root 10க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.204 வரும். அண்ட் தென் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணி பவரை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பவர் வந்து 10 power minus 1 அப்படின்னு வரும். இங்கே வந்து 10 power minus 1 அப்படின்னு தான் வரும் நமக்கு. ஸோ தட் இஸ் 10 power minus 1. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு minus 3.672 ஜூல் வரும். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு கேட்குறாங்க. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னும் போது தட் இஸ் UF minus UI. UF இதுதான் நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது. தட் இஸ் minus 3.672 minus ஆஃப் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து minus 4.8 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 3.672 இங்கே வந்து என்ன வரும்னா 672ன்னு வருங்க. 672 ப்ளஸ் 4.8 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.8லேருந்து minus 3.672 பண்ணிங்கன்னா என்ன வருது நமக்கு 1.128 ஜூல் அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question, 11th question. Calculate the resultant capacitance for each of the following combination of capacitors. அதாவது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்தேக்கி தொகுப்பின் தொகுபயன் மின்தேக்கு திறனை கணக்கிடுக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி சம் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சர்க்யூட்டையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணி அதனுடைய மின்தேக்கு திறன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சர்க்யூட் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஏ சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ இந்த டூ கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலாக இருக்குது, அதோட இது வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 கெப்பாசிட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா பேரலாக எடுத்துக்கிறோம். ஸோ பேரலல் கெப்பாசிட்டருக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் C1 + C2. ஸோ இது ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி கால்குலேட் பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம்னா அது வந்து என்ன ஆகும், தட் இஸ் சீரியஸ் கனெக்ஷனாக மாறிடும். ஸோ அப்புறம் சீரியஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். 1/CS is equal to 1/C1 + 1/C2 நமக்கு தெரியணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த பேரலல் கெப்பாசிட்டருக்கு நம்ம இந்த C0 என்ற பேரலல் கெப்பாசிட்டன்ஸுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் CP = C0 + C0 ரெண்டுமே C0 வேல்யூ தான். ஸோ ஈக்குவல் என்ன நமக்கு 2C0 வேல்யூ கிடைச்சிது. இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு C0 கெப்பாசிட்டர் இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்தது 2C0 கெப்பாசிட்டர். ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம சீரியஸ் இருக்கும்போது ஃபார்முலா 1/CS = 1/C0 + 1/2C0. ஸோ இதை எல்சிஎம் எடுத்துனா வருது 2C0 எல்சிஎம். ஸோ என்ன வரும், ரிமைனிங் 2 + 1 வரும். ஸோ 3/2C0 அப்படின்னு வரும். ஸோ CS மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க, 2C0/3. ஸோ தட் இஸ் A சர்க்யூட் டயக்ராமுக்கான கெப்பாசிட்டன்ஸ்க்கான வேல்யூ வந்து 2C0/3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் பி சர்க்யூட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C0 இங்கே வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸில் இருக்குது, C0 இங்கே வந்து ரெண்டு சீரியஸில் இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணி ரெண்டையும் வைக்கும் போது நமக்கு என்னங்க ஒரு பேரலல் கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா, சீரியஸ் ஃபார்முலா தெரியும், 1/CS1. நம்ம இந்த ஏரியா மட்டும் கால்குலேட் பண்ணும்போது 1/CS1 = 1/C0 + 1/C0 போடலாம். ஸோ 1/CS1 = எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும் 2/C0 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது CS1 = C0/2 வரும். இது ரெண்டையும் சீரீஸாக எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், 1/CS2 = 1/C0 + 1/C0. ஸோ நமக்கு வேல்யூ வந்து
C0 LCM C0 எடுத்துக்கலாம், மேலே வந்து 2 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது C0 டிவைட் பை 2 தான் வரும். அடுத்து இந்த கெப்பாசிட்டரும் இந்த கெப்பாசிட்டர்ஸும் நம்ம வந்து இது ஒரு 2 C02, இது ஒரு C02, இது ரெண்டு கனெக்ட் பண்ணும்போது தட் இஸ் a parallel கனெக்ஷன். அது ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallel கனெக்ஷனாக இருக்குது. ஸோ parallel கனெக்ஷனாக இருக்கும்போது அதுக்கு ஃபார்முலா வந்து CP ஈக்குவல் டு இந்த CS1ஐயும் இந்த CS2ஐயும் ரெண்டையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். C0 டிவைட் பை 2 ப்ளஸ் C0 டிவைட் பை 2. ஸோ நமக்கு LCM 2ன்னு எடுத்தோம்னா என்ன வரும், மேலே 2 C0 வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா தட் இஸ் a CP ஈக்குவல் டு C0. ஸோ அதனுடைய டோட்டல் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C0 தான் இருக்கும். ஸோ செகண்டுக்கான ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்யூட் டயக்ராம். ஸோ இங்கே C0 ஒரு கெப்பாசிட்டர், நடுவில் ஒரு டயகனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C0 கொடுத்துருக்காங்க, அண்டு இங்கே ஒரு C0 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ C0, ஒரு C0. அதுக்கு அடுத்தது இது மூணையும் பார்க்கும்போது இந்த மாதிரி சர்க்யூட் போடும்போது அது வந்து மூணுமே நமக்கு வந்து ஒரு parallel கனெக்ஷனாக நமக்கு இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு parallel கனெக்ஷனாக இருக்குது. ஸோ parallel கனெக்ஷன் ஃபார்முலா CP ஈக்குவல் டு C0 ப்ளஸ் C0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ 3 C0 இருக்குது. ஸோ CP ஈக்குவல் டு 3 C0. தட் இஸ் அ வெரி சிம்பிள் ஆன்சர். வெரி ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து ஃபோர்த்து டி டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா PQRS அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், PQ அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நடுவே இல்லை கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த C1ம் இந்த C3 நம்ம வந்து என்ன பண்ணோம், சீரியஸாக எடுத்துக்கிறோம். இது ரெண்டு சீரியஸ். அதே மாதிரி C2 C4 சீரியஸாக எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு சீரியஸ், இந்த சீரியஸ் வேல்யூ இந்த சீரியஸ் வேல்யூ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரெண்டு ட்ரா பண்ணும்போது ஒரு பேரலாக கிடைக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் PQல ஃபர்ஸ்ட் இந்த 2 ரெசிஸ்டன்ஸஸ் சீரியஸ் எடுத்துக்கிறோம். 1/CS1 is equal to 1/C1 plus 1/C3. therefore 1/CS1 is equal to LCM எடுத்தீங்கன்னா C1 C3, மேலே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது C1 plus C3 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது CS1 is equal to C1 C3 divided by C1 plus C3 எழுதலாம். அதே மாதிரி இந்த சைடில் C2 C4 ரெண்டையும் சீரீஸாக எடுத்துக்கிட்டோம்னா 1/CS2 is equal to 1/C2 plus 1/C4 எழுதலாம். LCM C2 C4 எடுத்தோம்னா மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் ஆகும். தட் இஸ் C1 plus C2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது C2 C4 divided by C2 plus C4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, இது PQல. இந்த C1ஐயும் C3 நம்ம என்ன பண்ணோம், ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த C2 C4 ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டரை கால்குலேட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது ஒரு கெப்பாசிட்டராக நமக்கு மாறும்போது இதுவும் ஒரு கெப்பாசிட்டராக மாறும்போது நமக்கு ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒரு parallel கெப்பாசிட்டராக மாறும். ஸோ தட் இஸ் அ CPQ ஈக்குவல் டு CS1 ப்ளஸ் CS2 மாறும் நமக்கு. ஸோ ரெண்டு வேலையும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். parallelன்ற போது நம்ம ஆட் பண்ணுறோம். C1 C3 divided by C1 plus C3 plus C2 C4 divided by C2 plus C4. LCM எடுத்து என்ன வரும், C1 plus C3 into C2 plus C4 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா C1 C3 C2 plus C4 plus கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது C2 C4 C1 plus C3 வரும் நமக்கு. ஸோ இதை இன்னர் மல்டிப்ளை பண்ணுறீங்க. C1 C3 C2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், C1 C3 C4 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், C2 C4 C1 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ C1 C2 C4 எழுதியிருக்கோம். C2 C4 C3 மல்டிப்ளை பண்ணும்போது C2 C3 C4 எழுதியிருக்கோம். கீழே LCM வேல்யூ அப்படி எடுத்துக்கிறோம். இது வந்து தட் இஸ் அ CP வேல்யூ, தட் இஸ் அ ஃபைனல் PQக்குள்ள அந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம RS வழியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதே சர்க்யூட் டயக்ராமில் நம்ம PQ கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணுறோம், RS அப்படின்னும் போது இந்த C1ஐயும் C2 ஒரு சீரீஸாக எடுத்துக்கிறோம், இந்த C3 C4 ஒரு சீரீஸாக எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், பேரலாக எடுத்து கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் சீரீஸாக எடுத்துக்கிறோம். ஸோ C1/C1 plus 1/C2. therefore 1/CS1 is equal to LCM எடுத்தீங்கன்னா C1 C2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது C1 plus C2 கிடைக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது CS1 equal to C1 C2 divided by C1 plus C2 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே C3 அண்ட் C4 ரெண்டையும் சீரீஸாக எடுத்துக்கிறோம். ஸோ 1/C3 plus 1/C4. ஸோ LCM எடுத்தால் C3 C4 வருது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு C3 plus C4 வருது. ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது
C3 C4 divided by C3 C4 வருது. ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டும் சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரலல் கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய C1 C2 சீரியஸ் C3 C4 சீரியஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரலல் கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ பேரலல் கனெக்ஷன் போது ரெண்டுமே ஆட் பண்ணணும். CS1 + CS2 அப்படின்னு போட்டிங்கன்னா CS1 வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிட்டோம், CS2 வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. C1 C2 இன்ட்டு C3 + C4 அதே மாதிரி C3 C4 அப்படி வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே C1 + C2 வரும். இது இன்னர் மல்டிப்ளை பண்ணிங்க. C1 C2 C3 C1 C2 C4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் C1 C2 C4 வரும். அதே மாதிரி C3 C4 C1 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அடுத்து C3 C4 C2 ஓகே டிவைடட் பை அப்படி எழுதிக்கிறீங்க. ஸோ இது வந்து RS வழியாக அதனுடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே ஸோ அடுத்து டயக்ராம். ஸோ லாஸ்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே C0 PQக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு C0 எல்லாருமே C0. இதுவும் ஆக்சுவலாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா C0 தான். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நமக்கு ஆக்சுவலாக C0 தான். ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ நமக்கு C0 தான். எது தட் இஸ் இந்த சென்டரில் இருக்கிறதும் C0 தான். ஓகே நம்ம புக்கில் கொடுக்காம இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா இது ரெண்டையும் சீரியஸாக எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சீரியஸாக எடுத்து என்ன வரும் நமக்கு C0 1/CS1 is equal to 1/C0 plus 1/C0 equal to 2/C0 வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது CS1 is equal to C0/2. அதே மாதிரி இது ரெண்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா that is 1/CS2 is equal to 1/C0 plus 1/C0 அதுவும் என்ன வரும் CS2 is equal to C0 divided by 2. ஸோ இதுவும் சீரியஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கெப்பாசிட்டர் ஆகிடும், இது ஒரு கெப்பாசிட்டர் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர். ஸோ மூணுமே எப்படி இருக்குன்னா நமக்கு பேரலல் ஆகிடும். ஓகே ஸோ அப்போ பேரலல் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வேல்யூ C0 divided by 2 கால்குலேட் பண்ணோம். சென்ட்ரல் ஆல்ரெடி C0 இருக்குது, கீழே இருக்கிறது நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ C0 divided by 2. ஸோ இது மூணுமே அப்படியே பேரலாக இருக்குது. பேரலாக கனெக்ட் பண்ணும்போது CS1 plus CS2 plus C0 வரும். CS1 உடைய வேல்யூ C0 divided by 2 plus C0 divided by 2 plus C0. ஸோ இந்த 3 வேல்யூக்கு LCM 2ன்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும், இங்கே C0 plus C0 இங்கே வந்து என்ன வரும் 2 C0 வரும். ஸோ டோட்டலாக மேலே எத்தனை C0 இருக்குன்னா 4 C0 divided by 2ன்னு வரும். 2 4 ஆல் டிவைட் பண்ணால் 2 times வரும். ஸோ CP equal to 2 C0. That is a final answer for this fifth diagram. Okay. Next 12th question. An electron and a proton are allowed to fall through the separation between the plates of the parallel plate capacitor of voltage 5 volt and separation distance H equal to 1 millimeter as shown in the figure. So தமிழ் அப்படி பார்த்துக்கலாம். H equal to 1 millimeter இடைவெளி கொண்ட 5 volt மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்பட்ட இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்றின் தட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் விடுகின்றன. அதில் A question. Calculate the time of flight for both electron and proton. B. Suppose if a neutron is allowed to fall, what is the time of flight? C. Among the three, which one will reach the bottom first? ஸோ எலக்ட்ரான் மற்றும் புரோட்டானின் பறக்கும் நேரத்தை கணக்கிடுக. நியூட்ரான் ஒன்று விழுந்தால் அதன் பறக்கும் நேரம் எவ்வளவு? இம்மூன்றில் எது முதலில் அடித்தட்டை அடையும்? ஸோ புரோட்டானுடைய மாஸ், எலக்ட்ரானுடைய மாஸ் கொடுத்துருக்கான், G ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி G வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் 5 வோல்ட்டு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, புரோட்டானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட் அண்டு நியூட்ரானுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ மூணுமே நமக்கு கேட்குறான். ஓகே ஸோ கிவன் டேட்டா மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்கான் 1.6 × 10⁻27 கிலோகிராம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க 9.1 × 10⁻31 கிலோகிராம். ஸோ G வேல்யூ கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் பர் செகண்ட். H வேல்யூ எவ்வளோ ஹைட் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க 1 மில்லிமீட்டர் ஆர் 1 × 10⁻³ மீட்டர்னு எழுதலாம். ஸோ வோல்ட் வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் இன் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மூணுத்துலையுமே டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணோம். அது பேசிக்காக நமக்கு வந்து இந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் F equal to E இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு நியூட்டன் செகண்ட் லால ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா F equal to ma. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் பண்ணி ma equal to E
ஈக்குவல் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ஆக்சலரேஷன் தேவைப்படுது. அதனால் ஏ கால்குலேட் பண்ணிட்டோம். E/m அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் புரோட்டான் அதனுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம இந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க. +1ல S = ut + ½ at square பார்த்துருப்போம். இதில் வந்து இங்கே இனிஷியல் வெலாசிட்டி நம்ம u = 0ன்னு எடுத்துக்கிறோம். எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஹைட் ஹன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏ வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். A = E/m கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூலாம் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ S = h initial velocity 0, therefore 0 into 0 plus half into a value E/m t square. So time of flight in electron ன்றதனால t square போட்டுக்கிட்டோம். So t square மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன வரும் நமக்கு ஃபார்முலா, இந்த 2m வந்து லெஃப்ட் சைடில் நியூமரேட்டருக்கு போகும். ஸோ 2hm / EE அப்படின்றது டினாமினேட்டரில் வரும். ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும். 2 அப்படியே போட்டுக்கிட்டோம். h வந்து 1 × 10⁻³ m mass of electron வந்து 9.1 × 10⁻31 and so E value வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா that is a electric field. so electric field க்கு ஃபார்முலா வந்து potential divided by height. so இங்க வந்து நம்ம potential வந்து பாத்தீங்கன்னா that is a 5 volt கொடுத்திருக்கான். height வந்து 1 × 10⁻³ கொடுத்திருக்காங்க. so இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இந்த 10⁻³ மேல போகும்போது 10⁻+3 ஆகுது. so 5 × 10⁻³ நியூட்டன் per கூலும் அப்படினு சொல்லி நாம எழுதுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். So E value 5 × 10⁻³ ன்னு எழுதுறோம். E small e ன்றது charge of electron 1.6 × 10⁻19 எழுதுறோம். இதை சிம்பிளிஃபை பண்றோம். So எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். T square that is a time of flight in electron T square is equal to 2.2775 × 10⁻18 அப்படின்னு வருது. நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணா so TE மட்டும் வேணும் நமக்கு வேணும்னா √ ன்னு வரும். so அதுக்கு ரூட் எடுக்கும்போது √2.2775 × 10⁻19 க்கு ரூட் எடுத்தா 10⁻19 10⁻9 வரும். 2.2775 க்கு 1.509 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ 10⁻9 செகண்ட் வந்து நேனோ செகண்ட் எழுதலாம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் இன் எலக்ட்ரானோட டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.509 நேனோ செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், புரோட்டானுக்கு அதே சேம் ஃபார்முலா தான். Tp² = mh/E. So 2 into mass of the proton. இங்க வந்து புரோட்டானுடைய மாஸ் போடுறோம். 1.67 × 10⁻27 into 1 into 10⁻³ into the height and electric field 5 × 10⁻³ E is the charge of proton 1.6 × 10⁻19. இதை சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது, Tp² is equal to 1.67 / 4 × 10⁻14 வருது. இது Tp மட்டும் வேணும்னா √1.67 / 4 × 10⁻14 அப்படின்னு எழுதலாம். So Tp equal to இதுக்கு நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணிட்டு ரூட் எடுத்தோம்னா 0.646 × 10⁻7 செகண்ட் அப்படின்னு வருது ரூட் எடுத்தா. So Tp equal to இதை வந்து நம்ம என்ன பண்றோம் 10⁻9 எழுதுறோம். So 64.6 × 10⁻9 செகண்ட் வருது. 10⁻9 செகண்ட்ன்றது நேனோ செகண்ட், 64.6 நேனோ செகண்ட் எழுதுறோம். ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் நியூட்ரானோட டைம் ஆஃப் ஃப்ளைட் நாம் கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம்னா S = h போட்டுட்டோம். இனிஷியல் வெலாசிட்டி 0னே போட்டுட்டோம். ½ GT². இந்த ½ GT²ல வந்து நமக்கு T² தேவை. ஸோ T² is equal to 2h/g அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், டேரக்டாக எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம வந்து A வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஏக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், A = g ன்னு போட்டுக்கிறோம். பிகாஸ் தட் இஸ் நியூட்டன் இஸ் a chargeless particle. ஸோ அது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜை வந்து அது வந்து அட்ராக்டிவ் ரிப்பல்ஷன் எதுவும் பண்ணாது. தட் இஸ் a neutral charge. so there is a acceleration A = g அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா வந்து Tn that is a time of flight. நியூட்ரான் வந்து Tn = √2h/g அப்படின்னு போடுறோம். 2 × h value 1 × 10⁻³ தான். ஜின்றது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 1/5r. இந்த 10⁻+1 மேலே போனால் -1 ஆகும். 2 × 10⁻4 ஆகும். √2 × 10⁻4 ரூட் எடுத்தால் -2ன்னு வரும். ஸோ √2 வேல்யூ நமக்கு தெரியும் 1.414 × 10⁻2 செகண்ட். ஸோ இதை வந்து 10⁻³ எழுதலாம். 14.14 × 10⁻³ செகண்ட் எழுதலாம். இந்த 10⁻³ தான் மில்லி செகண்ட் அப்படி நம்ம எழுதலாம். ஸோ இந்த மூணு வேல்யூயும் கம்பேர் பண்ணும்போது
நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்திருக்கு, புரோட்டான் 64 வந்திருக்கு, நியூட்ரான் வந்து 14 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ எலக்ட்ரான் புரோட்டானும் நேனோ செகண்டில் வந்திருக்கு, நியூட்ரான் வந்து மில்லி செகண்ட். ஸோ தட் இஸ் அ கிரேட்டர் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் அ டைம் ஆஃப் ஃப்ளைட் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானுடைய டைம் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டானோட டைம் ஆஃப் ஃப்ளைட் இருக்கும். அடுத்து வந்து எலக்ட்ரான். ஸோ முதல்ல வந்து வெரி லெஸ் டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானோட டைம் பீரியட் தான் வந்து வெரி லெஸ்ஸாக இருக்கும், சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் வில் ரீச் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனை நம்ம கொடுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். During a thunderstorm, the movement of water molecules within the clouds creates friction, partially causing the bottom part of the clouds to become negatively charged. This implies that the bottom of the cloud and the ground act as a parallel plate capacitor. If the electric field between the cloud and ground exceeds the dielectric breakdown of air 3 × 10⁻⁶ volt per meter, lightning will occur. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இடியுடன் கூடிய மழையின் போது மேகங்களுக்குள் இருக்கும் நீர் மூலக்கூறுகளின் இயக்கம் ஏற்படுத்தும் உராய்வினால் மேகங்களின் அடிப்பகுதி எதிர் மின்னூட்டம் கொண்ட மின் துகள்களை பெறுகின்றது. இப்போது மேகத்தின் அடிப்பகுதியும் தரையும் ஓர் இணைத்தட்டு மின்தேக்கியைப் போல செயல்படுகின்றன. மேகத்திற்கும் தரைக்கும் இடையேயான மின்புலமானது காற்றின் மின்காப்பு வலிமையை விட, அதாவது 3 × 10⁻⁶ volt per meter அதிகமாக இருந்தால் மின்னல் உருவாகும். ஸோ மின்னல் எப்படி உருவாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மின்னல் உருவாகும் பொழுது நமக்கு வந்து அந்த மேகமானது நேர் மின்னோட்டமாகவும் பூமியானது எதிர் மின்னோட்டமாகவும் இருக்கும் பொழுது இது ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியாக இந்த பூமியையும் இந்த மேகத்தையும் எடுத்துக்கொண்டால், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஏ, இஃப் த பாட்டம் பார்ட் ஆஃப் த cloud is 1000 meter above the ground, determine the electric potential difference that exists between the cloud and ground. தரையிலிருந்து மேகத்தின் அடிப்பகுதி 100 மீட்டர் உயரத்தில் இருப்பின் மேகத்திற்கும் தரைக்கும் இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பூமியையும் அந்த மேகத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், இணைத்தட்டு மின்தேக்கி, ஸோ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டும் போது ஸோ அந்த தரைக்கும் அந்த மேகத்திற்கும் இடையான மின்னழுத்த வேறுபாடு என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இன் எ டைபிக்கல் லைட்னிங் ஃபினாமினான் அரௌண்ட் 25 coulomb of electrons are transferred from cloud to ground. How much electrostatic potential energy is transferred to the ground? ஸோ பொதுவில் ஒரு மின்னல் வெட்டு ஏற்படும் போது ஏறத்தாழ 25 கூலும் மின்னூட்ட அளவுள்ள எலக்ட்ரான்கள் மேகத்திலிருந்து தரைக்கு பெயர்கின்றன. இது தரைக்கு பெயர்க்கப்படும் நிலை மின்னழுத்த ஆற்றல் எவ்வளவு? ஸோ சாதாரணமாக ஒரு மின்னலேருந்து வரும்பொழுது அதில் வந்து அதனுடைய மின்னூட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 25 கூலும் மின்னூட்ட அளவுள்ள எலக்ட்ரான்கள் வந்து மேகத்திலிருந்து தரைக்கு வருதுன்றாங்க. ஸோ தட் இஸ் 25 கூலும் எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கேருந்து, கிளவுட்லேருந்து கிரவுண்டுக்கு. அப்படி இருக்கும்போது அதனுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஸோ ரெண்டு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஒன்று வந்து பூமிக்கும் அந்த கிளவுடுக்கும் மேகத்துக்கும் இடையேயான மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து அதனுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ நிலை மின்னழுத்த ஆற்றல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3 × 10⁻⁶ நியூட்டன் பர் கூலும். சார்ஜ் Q வந்து நமக்கு வந்து 25 கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளவுடுக்கும் அந்த எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தட் இஸ் 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா E = V/d. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னும் போது ஜென்ரல் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து இது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சுவலாக இது என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E = V/d. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V = E × d அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ E வேல்யூ நமக்கு தெரியும் 3 × 10⁻⁶, d டிஸ்டன்ஸ் 1000 மீட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஸோ 3 ×
10 power 6, 1000 வந்து 10 power 3 ன்னு எழுதலாம். So 10 power இங்க வந்து ஒரு 6 இங்க ஒரு 3. So நமக்கு என்ன வரும்? V equal to 3 into 10 power 9 volt. That is the electric potential between earth and cloud குள்ள potential difference வந்து 3 into 10 power 9 இருக்கும். So next, potential energy. What is the formula for potential energy? So potential energy formula வந்து that is W equal to V into Q. So V value நமக்கு இப்போதான் calculate பண்ணோம் 3 into 10 power 9. Q value 25 coulomb கொடுத்திருக்காங்க. So ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 25 into 3 75 into 10 power 9 joule. So W equal to 75 into 10 power 9 joule அப்படினு சொல்லி நாம ஆன்சர் எழுதலாம். Okay. Next 14th question. For the given capacitor configuration, A. Find the charges on each capacitor. Potential difference across them. Energy stored in each capacitor. 3 question கேட்டிருக்காங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மின்தேக்கி நிலை அமைப்பில் ஒவ்வொரு மின்தேக்கியிலும் சேமிக்கப்படும் மின் துகள்களின் மின்னூட்ட மதிப்பை காண்க. So ஒவ்வொன்றின் குறுக்கேயும் உருவாகும் மின்னழுத்த வேறுபாட்டை காண்க. E. மின்தேக்கி ஒவ்வொன்றிலும் சேமிக்கப்படும் ஆற்றலை கணக்கிடுக. ஸோ காண்க. ஸோ ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 μF மைக்ரோ ஃபேரட், அதே மாதிரி இங்கே வந்து பேரலாக வந்து 6 மைக்ரோ ஃபேரட் அண்ட் 2 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியில் வந்து 8 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு இடையில் கெப்பாசிட்டருக்கு இடையில் வந்து நமக்கு வந்து ஒரு 9 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் வந்து நமக்கு பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து ரெண்டு கெப்பாசிட்டருடைய பேரல் கனெக்ஷனில் இருக்கும்போது அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதை வந்து பேரலாக நம்ம கால்குலேட் பண்ண முன்னாடி இந்த கெப்பாசிட்டன்ஸ் 8 6 + 2 அண்டு இந்த 8 எல்லாம் மூணுமே வந்து ஒரு பேரல் கனெக்ஷனாக இருக்கும்போது அதனுடைய ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச பின்னாடி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து எனர்ஜி ஸ்டோர்டு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ அப்படின்றது ஏ கெப்பாசிட்டியில் 8 μF, பியில் வந்து 6 μF, சியில் 2 μF, டியில் வந்து 8 μF. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V = 9 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பியும் சியும் பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா பேரல் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ பேரல் காம்பினேஷன் தான் ஃபார்முலா என்ன? That is a CP equal to CB plus CC. That is a CP equal to C1 plus C2. இங்கே C1 வந்து நமக்கு 6 plus 2 μF அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6 plus 2 8 μF. ஸோ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 8 கிடைக்குது. இங்கே 8 போட்டோம்னா இந்த CA இது ஃபுல்லாக வந்து நம்ம CP அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா CD இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கெப்பாசிட்டராக இருக்குது. ஸோ தட் இஸ் CA equal to CB equal to CD-ஆக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ voltage for each capacitor. ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் எப்படி இருக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணுமே ஒரே மாதிரியான கெப்பாசிட்டராக இருக்கிறதுனால நமக்கு ஃபார்முலா வந்து V/N அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ Vன்றது 9 வோல்ட். 3 கெப்பாசிட்டர் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ 3 9/3 is equal to 3 வோல்ட். தட் இஸ் ஈச் கெப்பாசிட்டரில் நமக்கு வந்து 3 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து நமக்கு சார்ஜ் கேட்குறாங்க. ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா C = Q/V. ஸோ Q = CV எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் 8 இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து 6 2 8 அந்த மாதிரி 4 கெப்பாசிட்டர் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் QA = CA × V. ஸோ V இஸ் அ கான்ஸ்டன்ட். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதனால Vன்றது வந்து கான்ஸ்டன்டாக 3 வோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ CA ஸோ ஏனுடைய கெப்பாசிட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா 8 × 10⁻6 × 3V. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 24 × 10⁻6 கூலும். அதே மாதிரி B CB × V போட்டிங்கன்னா CB எவ்வளோ இருக்குன்னா 6 × 10⁻6 × பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 3. ஸோ நமக்கு என்ன 6 3s are 18 × 10⁻6 கூலும். அடுத்து CC × V. ஸோ அதனுடைய தேர்டு கெப்பாசிட்டர் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 10⁻6 × 3. ஸோ 6 × 10⁻6 கூலும். அடுத்து டினுடைய கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 × 10⁻6 × V வேல்யூ 3. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 24 × 10⁻6 கூலும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த சார்ஜ் ஈச் கெப்பாசிட்டருடைய சார்ஜ் கால்குலேட் பண்ணிட்டோம். அண்ட் தென்
லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் இன் ஏ கெப்பாசிட்டர். ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா எனர்ஜிக்கான ஃபார்முலா U ஈக்குவல் டு 1/2 CV ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கால்குலேட் பண்ணுறோம். UA ஈக்குவல் டு 1/2 CA இன்ட்டு V ஸ்கொயர். ஸோ 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. CA வேல்யூ நமக்கு தெரியும். A வேல்யூ வந்து 8 × 10⁻6. V வேல்யூ 3 கால்குலேட் பண்ணோம். V ஸ்கொயர் மீன்ஸ் 3 × 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 1 2 4 டைம்ஸ் வரும். ஸோ 4 × 3 12 12 × 3 36 நமக்கு கிடைக்குது. ஸோ 36 × 10⁻6 ஜூல் கிடைக்கும். ஸோ 36 10⁻6 அப்படின்றது தட் இஸ் அ மைக்ரோ. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் மைக்ரோ ஜூல் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, அடுத்து UB ஈக்குவல் டு 1/2 CB V ஸ்கொயர். ஸோ ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ 6 × 10⁻6. V வேல்யூ 3 × 3 V ஸ்கொயர். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 3 டைம்ஸ் வரும். 3 × 3 9 9 3s are 27 × 10⁻6 ஜூல். 10⁻6 மைக்ரோன் அப்படின்னு எழுதலாம். ஸோ 27 மைக்ரோ ஜூல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து UC இஸ் ஈக்குவல் டு 1/2 CC V ஸ்கொயர். CC மூணாவது கெப்பாசிட்டர் வேல்யூ நமக்கு வந்து 2 × 10⁻6ன்னு பார்த்தோம். ஸோ C வேல்யூ V வேல்யூ வந்து நமக்கு 3 V ஸ்கொயர் போது 3 × 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிடும். 3 × 3 9 × 10⁻6 ஜூல். 10⁻6 என்றது மைக்ரோ ஜூல் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஃபோர்த் ஒன் UD இஸ் ஈக்குவல் டு 1/2 CD V ஸ்கொயர். 1/2 அப்படியே போட்டுக்கிறோம். C ஃபோர்த் கெப்பாசிட்டருடைய வேல்யூ 8 × 10⁻6 ஃபேரட்னு பார்த்தோம். V வேல்யூ 3 V ஸ்கொயர் மீன்ஸ் 3 × 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 4 டைம்ஸ் வரும். ஸோ 4 × 3 12 × 3 36 10⁻6 ஜூல். ஸோ 36 மைக்ரோ ஜூல் அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஸோ 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர்ஸ் P and Q have identical cross sectional area A and separation D. The space between the capacitors is filled with a dielectric constant epsilon r as shown in the figure. Calculate the capacitance of capacitor P and Q. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P மற்றும் Q ஆகிய இரு மின்தேக்கிகள் ஒரே மாதிரியான குறுக்கு வெட்டு பரப்பு A மற்றும் இடைவெளி D கொண்டுள்ளன. மின்தேக்கிகளின் இடைவெளியில் படத்தில் கொடுத்துள்ளபடி எப்சிலான் ஆர் மின்காப்பு மாறிலி உடைய மின்காப்புகள் செருகப்பட்டிருக்கின்றன எனில் P மற்றும் Q மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன்களை கணக்கிடுக. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏரியாவில் பாதியாக பிரிச்சிருக்காங்க. செகண்ட் வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் Dல வந்து பாதியாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது இந்த கெப்பாசிட்டர்ல என்ன மாதிரியான கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கு திறன் வந்து எப்படி இருக்கும். ஸோ கால்குலேட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் P அண்ட் Q கேட்குறாங்க. Pக்கும் Qக்கும் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஸோ அதனுடைய ஏரியாவில் பாதியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் A/2 ஏரியா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். A/2 எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் எப்சிலான் நாட். இந்த சைடில் இருக்கக்கூடிய அதனுடைய பெர்மியபிலிட்டி வந்து எப்சிலான் நாட்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பெர்மிட்டிவிட்டி மீடியம் வந்து எப்சிலான் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் C1 இந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கிற அந்த கெப்பாசிட்டரை வந்து நம்ம C1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து C2 எடுத்துக்கிறோம். ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a parallel connection இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குது parallel கனெக்ஷனில் இருக்குது. ஸோ A ஈக்குவல் டு A/2 ஏரியாவை வந்து நம்ம பாதியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ A/2 எடுத்துக்கிட்டோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. there is a formula. ஸோ இப்போ C1 அப்படிக்கு அந்த கெப்பாசிட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் A வந்து பை 2ன்னு போட்டோம். A/2 டிவைட் பை D. அதே மாதிரி C2க்கு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/2 பை D அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸோ C1 ஈக்குவல் டு இந்த 2 வந்து கீழே எடுத்துகிட்டு வரும்போது 2Dன்னு வரும். ஸோ எப்சிலான் நாட் A டிவைட் பை 2D அண்ட் C2 ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A டிவைட் பை 2Dன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ parallel கனெக்ஷன். இது எப்படி இருக்குது நமக்கு parallel கனெக்ஷனாக இருக்குது. parallel கனெக்ஷன் அந்த ஃபார்முலா நமக்கு CP ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 அப்படின்னு நம்ம எழுதுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். C1 ப்ளஸ் C2. C1 வேல்யூ எப்சிலான் நாட் A டிவைட் பை 2D plus epsilon naught epsilon r A divided by 2D C2 value. ஸோ இதில் காமனாக வந்து எப்சிலான் நாட் A 2D காமனாக வெளியில் இருக்கலாம். வெளியில் எடுத்து என்ன வரும்
இங்கே 1 வரும், இங்கே வந்து எப்சிலான் ஆர் மட்டும் வரும் நமக்கு. ஓகே, திஸ் இஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் தட் பீக் கெப்பாசிட்டனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் குறுக்கே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து டினா அதில் பாதி வந்து d/2 அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து ஏர் வந்து எப்சிலான் நாட்னு எடுத்துக்கிறோம், மீடியத்தில் வந்து எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். C ஈக்குவல் டு நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா வந்து C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A/D தான் ஃபார்முலா. இங்கே வந்து மீடியம் அப்படின்னும் போது C1 வந்து மீடியம் அப்படின்னும் போது எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/, இங்கே d/2, டிக்கு பதில் என்ன போகிறோம் d/2. ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம இந்த 2 வந்து நியூமினேட்டருக்கு மேலே போனால் 2 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/Dன்னு எழுதலாம். C2 வேல்யூ வந்து இன் ஏர் மீடியம் ஏர் அப்படின்னும் போது எப்சிலான் நாட் A/D/2. ஸோ இந்த 2 மேலே போகும்போது 2 எப்சிலான் நாட் A/D அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும் போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? தட் இஸ் அ சீரியஸ் கனெக்ஷன் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் சீரியஸ் கனெக்ஷன். ஸோ C1 வேல்யூ C2 வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு வந்து சீரியஸ் கனெக்ஷன். இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சீரியஸ் கனெக்ஷன். ஸோ 1/CQ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா சீரியஸ்ல இருந்தால் 1/C1 + 1/C2. ஸோ C1 வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/D ப்ளஸ் 1/C2 வேல்யூ 2 எப்சிலான் நாட் A/Dன்னு வந்தது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1/2 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/Dன்றதை மேலே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுறோம். தட் இஸ் D/2 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A ப்ளஸ் D/2 எப்சிலான் நாட் A அப்படின்னு வரும். ஸோ 1/CQ இஸ் ஈக்குவல் டு D2 எப்சிலான் நாட் A கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுக்கிறோம். தட் இஸ் அதுக்கு வெளியில் எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1/எப்சிலான் ஆர் ப்ளஸ் இங்கே வந்து 1 மட்டும் இருக்கும். ஸோ 1/CQ இஸ் ஈக்குவல் டு D/2 எப்சிலான் நாட் A இன்ட்டு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? எப்சிலான் ஆர் ப்ளஸ் 1/எப்சிலான் ஆர்னு வரும். ஃபைனலாக அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது CQ இஸ் ஈக்குவல் டு 2 எப்சிலான் நாட் A/Dன்னு வரும். இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது எப்சிலான் ஆர் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ தட் இஸ் அ செகண்ட் டயக்ராமுக்கான நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே.